ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நாம எப்படி கிளாட் ஏஐ டூல் யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு GTA 6 வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறதுனே தான் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பேஜ் வெப்சைட்டாக இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு லோட் பண்ணுற நேரம் இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும். நெக்ஸ்ட்டு இந்த பேக்ரவுண்ட் இமேஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளால் மூவ் பண்ண முடியும். கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செக்ஷன் இருக்குது. ஹவர் பண்ணால் இந்த எஃபெக்ட் வர மாதிரி. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணுற நேரம் நமக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே ஒரு டம்மி வீடியோ தான் ஆட் பண்ணியிருக்கு இந்த மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செக்ஷன் இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபூட்டர் செக்ஷன் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வெப்சைட் தான் நம்ம இப்போது கிளாட் ஏஐ டூல் மூலமாக பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நாம் இந்த வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட் ப்ராம்ப்டை கிளாட் கிட்டே கேட்கணும். ஓகேவா? அதுவே நமக்கு ஒரு எக்ஸ்பர்ட் ப்ராம்ப்ட் கொடுக்கும். அதை வச்சு நாம் இந்த வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஓகேவா? ஒரு நியூ வெப்சைட் GTA 6க்கு க்ரியேட் பண்ணணும். இந்த இன்ஸ்பிரேஷன் லிங்கை வச்சு இந்த இன்ஸ்பிரேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் rockstargames.comலேருந்து வர்றது. ஓகேவா? அங்கேருந்து எடுத்தேன். அதில் பார்த்தீங்கன்னா GTA 6க்கு ஒரு தனி பேஜ் வச்சுருக்காங்க. அதை ரெஃபரன்ஸாக எடுத்து மாடர்ன் டிசைன் ஸ்டைலில் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணிக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு Next.js டெக்ஸ்டாக் யூஸ் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணிட்டு ரிக்குவயர்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நடுவில் கேட்குற மாதிரி ஆட் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக நாம் எக்ஸ்பர்ட் ப்ராம்ப்ட் கொடுக்குற மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இந்த மாதிரி கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்கும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஜ் வெப்சைட், நெக்ஸ்ட்டு சினிமேட்டிக் லேண்டிங் பேஜாக நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஆசெட்ஸ் அன்ஸ்பிளாஷ் வெப்சைட்லேருந்து நாம் எடுக்கிற மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் அதை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் நாம் இந்த ப்ராம்ப்டை இன்னொரு சேட்டில் போடுற நேரம் நமக்கு அந்த வெப்சைட் பர்ஃபெக்டாக க்ரியேட் ஆகும். ஸோ நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நாம் அந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணிட்டோம். நியூ சேட் கிளிக் பண்ணிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஓகேவா? பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு லைனை மட்டும் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்பர்ட் ப்ராம்ப்ட் கொடுக்குற நேரம் செக்ஷன் பை செக்ஷன் பில்ட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணியிருக்கு. நம்ம இதில் பில்ட் த என்டையர் பேஜ் and give me as a zip file as output இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அப்போது மொத்தமாக நமக்கு இந்த ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபைனல் அவுட்புட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ ப்ராம்ப்ட் ஆட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஆட் பண்ணி முடிச்சுட்டு என்டர் கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி நியான் கலர்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு சஜஷன் கொடுத்துருந்தோம். ஸோ அதையும் யூஸ் பண்ணுவான்னு கேட்குது. நம்ம அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அன்ஸ்பிளாஷ் URLs யூஸ் பண்ணலாமான்னு கேட்குது. அதை யூஸ் பண்ணிக்க சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நியூஸ் லெட்டருக்கு எந்த மாதிரி UI யூஸ் பண்ணலான்னு கேட்குது. நாம் பிளேஸ் ஹோல்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது கொடுத்தோன்னே இப்போது கிளாடே நமக்கு திங்க் பண்ணிகிட்ருக்கு. திங்க் பண்ணி என்ன அவுட்புட் கொடுக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ஃபைல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நமக்கு லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு zip ஃபைலாக கொடுத்துருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி அன்சிப் பண்ணிவிட்டு
விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணி செக் பண்ண போகிறோம். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு நோட் மாடியூல்ஸ் இன்ஸ்டால் ஆகி இருக்காது. பிகாஸ் நோட் மாடியூல்ஸோட சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும். 644 MB இருக்குது. அவ்வளோ பெரிய ஃபைலை பார்த்தீங்கன்னா இதில் ரன் பண்ண முடியாதீங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் இதை டவுன்லோட் பண்ணி விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நாம் npm இன்ஸ்டால் கமாண்ட் லைன் மூலமாக நோட் மாடியூல்ஸை இன்ஸ்டால் பண்ணுவோம். எப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணி அன்சிப் பண்ணி என்னோடய சிஸ்டமில் வச்சுட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஒரு ஃபோல்டராக ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நாம் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இந்த மாதிரி அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் நம்ம இப்போது நோட் மாடியூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த பேக்கேஜஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இன்ஸ்டால் ஆயிரும். பிகாஸ் package.json ஃபைலில் நாம் என்னென்ன பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணணுமோ எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஸோ நாம் ஜஸ்ட் npm இன்ஸ்டால்னி டெர்மினலில் கொடுத்தாலே போதும். Ctrl+J கொடுக்குறேன். கொடுத்து ஒரு வாட்டி Ctrl+C கொடுத்தா இந்த மாதிரி நமக்கு ஆயிரும். கிளியர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு npm இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஸோ நமக்கு இப்போ பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் நிறைய பேக்கேஜஸ் இருக்கிறனால இது நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா பேக்கேஜஸுமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நாம் இந்த ஃபைலை லோக்கல் ஹோஸ்டில் ரன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நாம் npm rundev கமெண்ட் கொடுக்கணும். கொடுத்தோடனே நமக்கு லோக்கல் ஹோஸ்ட் லிங்க் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதை கிளிக் பண்ணிக்கிறேன். அப்போ நமக்கு அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு தெரியும். கண்ட்ரோல் கிளிக். ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. தெரியுதா? இப்போ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இமேஜ் மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். வேறு எல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்குது. ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். எஸ், இமேஜ் மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். மற்றபடி ஆல்மோஸ்ட் ஓகேவாக தான் இருக்குது. பார்த்தீங்களா, நல்லாவே வந்திருக்கு. பாருங்க, சூப்பராக இருக்குதுலாம். ஸோ இப்போ நமக்கு இமேஜ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். லோடாக நமக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. மற்றபடி நல்லா தான் வந்திருக்கு. இங்கே நாம் வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு செக்ஷன் வந்திருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக பார்த்த அவுட்புட்டை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் நல்லாவே வந்திருக்கு. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஃபூட்டர் செக்ஷன் நமக்கு இந்த மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ கிளாட் ஏ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நீட்டான ஒரு அவுட்புட் கொடுத்துருக்கு. இங்கே நாம் இந்த டெக்ஸ்ட்டை வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். நம்மளோட இந்த ஃபைலில் ஹீரோ செக்ஷன் எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். மோஸ்ட்டாக அது பார்த்திங்கன்னா சோர்ஸில் இருக்கும். போயிட்டு காம்போனன்ட்ஸில் ஹீரோ இருக்கா, இங்கே போயிட்டு நம்ம அதை டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். எங்கே இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்க கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை நாம் காப்பி பண்ணிக்கலாம். நியான் எம்பையர் Ctrl+F கொடுத்து நியான் எம்பையர் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே இருக்குது. ஓகேவா? இந்த டெக்ஸ்ட் இங்கே இருக்குது. இது கீழே தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதுக்குள்ளே இருக்குது. ஓகேவா? பட் அது பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலில் ஆட் ஆகாமல் தனியாக இன்னொரு ஃபைலில் ஆட் ஆகியிருக்கு. அதை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் கிளிக் இந்த கான்ஸ்டன்ட்டில் கொடுக்கலாம். இந்த மாதிரி. ஸோ இங்கே இருக்குது. இதை நாம் அப்டேட் பண்ணிக்கலாம். GTA 6 இந்த மாதிரி கொடுக்குறேன். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். பாருங்க, நீட்டாக நமக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? இல்லை நாம் ஃபுல் நேம் கூட கொடுத்துக்கலாம். கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ 6.
ஸோ ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இப்படியே நம்ம வச்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நாம் ஒரு நீட்டான சிங்கிள் பேஜ் GTA 6 வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே கைஸ், எப்படி Claude AI டூல் யூஸ் பண்ணி ஒரு GTA 6 வெப்சைட்டை பில்ட் பண்ணுறதுனே இந்த வீடியோவில் நாம் கிளியராக பார்த்தோம். வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டவுட்டை எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். கூடிய சீக்கிரம் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.